जय कुंज बिहारी जय गोपीजन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनंदन प्रजजन रंजन यशोदनंदन प्रजजन रंजन यशोदनंदन प्रजजन रंजन यमुनतीरावनचारी यमुनतीरावनचारी जय राधमाधव जय कुंज बिहारी जय राधमाधव जय कुंज बिहारी हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपादा जय प्रभुपादा जय प्रभुपादा जय प्रभुपादा जय प्रभुपादा गुरुदेव जय गुरुदेव जय गुरुदेव जय गुरुदेव हरे कृष्णा प्रभु ओके हरे कृष्णा अनेवरुक्कुम पणिवान वणक्कंगल ओके प्रभु फर्स्ट दंड प्रणाम प्रभु वंशकल प्रभु ये बच्चा पैदाना भावनपि वैष्णवपि नमो आनंदपुरी वैष्णव वृंद की जय ओके अनित भक्तர்களுக்கும் हरे कृष्णा पणिवान वणक्कंगल ओके இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் கௌர லீலா அமிர்த கதா நம்ம நமஹாட்டா கோபால் கிருஷ்ணா ப்ரீச்சிங் சென்டர் கூலிம் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்கான் ஸ்கூடாயோடைய டெம்பிள் பிரசிடென்ட் இஸ் கிரேஸ் வீரபத்ரா நிதாய் தாஸ் பிரபு வந்திருக்காங்க பிரபு தேங்க்யூ சோ மச் ஓகே பிரபு இந்த அசோசியேஷன் நம்ம கொடுக்கறதுக்கு தேங்க்யூ சோ மச் பிரபு ஓகே ஆரம்பிக்கலாம் பிரபு ஹரே கிருஷ்ணா என்னோட பேர் வந்து வீரபத்ரா நிதாய் தாஸ் சில பக்தர்களுக்கு தெரியலாம் சில பக்தர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் சவுத்தில் இருக்கேன் நான் ஜோஹூரில் இருக்கேன் ஸோ இன்னையுடைய முதல் நாள் ஸ்ரீ கௌர லீலா அமிர்த கதாவுடைய இன்னைக்கு முதல் நாள். ஸோ இதோடைய தலைப்பு என்ன அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு யார், இதுதான் அதோடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இந்த கேள்வி பதிலை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு பேசுறதுக்கு அடிப்படை காரணம் யார் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர். இப்போ ஸ்ரீமத் பாகவதம் ஒன்றாவது அத்தியாயம் 1வது காண்டம் 1வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு மொழிபெயர்ப்பில், இது வந்து அந்த சவுனாதிகாதி முனிவர்கள்லாம் பேசுகிறாங்க. இறைவன் அருளால் தான் மேன்மை தங்கியவரான தாங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இதனால் ஒரு மனிதனின் எல்லா நற்குணங்களையும் சீரழிப்பதான கலியுகம் எனும் துன்பக் கடலை கடக்க உதவும் கப்பல் தலைவராக
தாங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா இது இந்த துன்பமான ஒரு கலியுகம் என்ற கடலை கடக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கப்பல் தேவை. அந்த கப்பல் தான் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம். இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம்ன்றது தான் அந்த கப்பல். அந்த கப்பலுடைய தலைவர் யார் அப்படின்னா சில பிரபுபாதர் கி ஜெய். நம்மளுடைய எல்லா செயல்களாக இருக்கட்டும் எல்லாமே அவருக்கே அர்ப்பணம். அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டோம் எல்லாத்தையும். ஸோ ஆகவே அவருக்கே எல்லாமே சமர்ப்பணம். ஸோ இப்போது போல் மங்களாச்சாரம் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகய சக்திர்த்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் சாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமாயம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்சாம் ஸ்ரீரூபம் சாக்கரஜாத்தம் சகன ரகுநாதான்விதம் சம்சஜீவம் சாத்வைத்தம் சாவதூதம் பரிஜன சைதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சகன லலிதா ஸ்ரீ விசாகா விதாம் சா. ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேசா கோபிகா காந்தா ராதா காந்தா நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌரங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி பிரஜபானு துதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்சகல்ப தருபியஸ்ய கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாரி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்போது இன்றைக்கி நம்ம பேச போகிறது கௌர கதா. ஆகவே நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லாமே என் கூடயே சேர்ந்து சொல்லலாம். ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்யா ஜயோ நித்யானந்தா ஜயோ ஜய ஸ்ரீ சைத்தன்யா ஜயோ நித்யானந்தா ஜயத்வைத சந்திர ஜய கௌர பக்த விருந்தா ஜயத்வைத சந்திர ஜய கௌர பக்த விருந்தா. ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்யா ஜயோ நித்யானந்தா ஜயத்வைத சந்திர ஜய கௌர பக்த விருந்தா. ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்யா ஜயோ நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதா ஜயவைத்த சந்திர ஜய கௌர பக்த விருந்தா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்ச தத்துவம் இருக்காங்க. அவங்களோட ஆசையோடையும் அவங்களுடைய கருணையோடையும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு முதல் நாள். இதே மாதிரி இந்த 10 நாட்களும் சிறப்பாக அமைந்து பகவானுடைய புகழை நம்ம எப்போதும் பேசணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் இஸ்கான் ஸ்கூடாயில் இருக்கேன். அந்த ஸ்கூடாயில் இன்றைக்கி நான் வகுப்பில் கிளாஸில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் என்ன அப்படின்னா, நம்ம சைத்தன்யா மகாபுருடைய அவதரித்த நாள், அதாவது கௌரவ பூர்ணிமா இன்னும் ஒரு 10 நாட்களில் வரப்போகுது. 3ஆம் தேதி 3ஆம் மாதம் நம்மளுக்கு வரப்போகுது. அன்னைக்கு அந்த விழாவை நம்ம சிறப்பாக நடத்தணும் அப்படின்னா சைத்தன்யா மகாபுருடைய மூட்டை நம்ம இவென்ச்சுவலி அதை க்ரியேட் பண்ணிகிட்டே போகணும். அப்படி செஞ்சால் தான் அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருந்து நம்ம ரொம்ப ஆசையாக அந்த விழாவை கொண்டாட முடியும். அந்த விழாவுடைய முக்கியத்துவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சைத்தன்யா மகாபுரு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானதுன்றதை நம்மளால் உணர முடியும். ஸோ ஆகவே இந்த 10 நாட்களும் எல்லா பக்தர்களும் கலந்து பயனடையணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ பகவான் சைத்தன்யரை பற்றியே பேசுகிறதுக்கான எனக்கு தகுதி இல்லை. ஆகவே எல்லா பகவானுடைய அனைத்து வைஷ்ணவ பக்தர்களுக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நான் ஒன்று கேட்டது என்னென்னா, அட் த ரைட் டைம் அட் த ரைட் வேர்ட் ஷுட் கம். கரெக்டான நேரத்தில் சரியான வார்த்தைகள் நம்மளுக்கு வரணும். அதுக்கு பகவானுடைய அருள் வேணும். பகவான் அருள் வேணும்னா பக்தர்களுடைய அருள் வேணும். பார்த்திங்கன்னா கருணை நம்ம சொல்கிறோம், பக்தருடைய கருணை எனக்கு வேணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பக்தர்கிட்ட நான் கேட்டேன்,
கருணைன்னா என்ன பிரபு, ஒரு பக்தர்கிட்ட கருணை எனக்கு வேணும்னு கேட்டால் என்ன அப்படின்னு கேட்டால், எதெல்லாம் நம்ம அவங்களுடைய மனசுக்கு சந்தோஷமாக இதை நம்ம செஞ்சோமோ அவங்க அதனால் நம்மளால் சந்தோஷம் அடைகிறாங்களோ அந்த சந்தோஷம்தான் கருணை. அவங்க மனசை குளிர வைக்கணும், பக்தருடைய மனசை குளிர வைக்கணும். இந்த சேவை நான் செய்கிறது பகவானை பற்றி நான் பேசக்கூடிய இந்த வகுப்புன்றது உங்களுக்கெல்லாம் மனநிறைவு கொடுத்துச்சுன்னா, உங்களுக்கு மனநிறைவு கொடுத்துச்சு அப்படின்னா, அந்த கருணை உங்கள் மனசுலாம் திருப்தியாக இருந்துச்சுன்னா அதுதான் எனக்கு கிடைச்ச கருணை. ஆகவே நேரம் தாட்டாமல் நம்ம வகுப்புக்கு போகலாம். ஒரு முறை இந்த அக்பர் பீர்பால் கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்பர் டெல்லியை ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர். டெல்லி ஆட்சி செஞ்ச மன்னர். பிரபு ஹரிகிருஷ்ணா ஒரு மணிக்கணும் பிரபு. உங்களோட அந்த ஸ்லைட் பெருசாக முடியாது பிரபு? ஃபுல்லாக தான் இருக்கு பிரபு. ஆக்சுவலாக உங்களுக்கு பாதியா தெரியுதோ? இருங்க கேட்டுப்போம். ஹரிகிருஷ்ணா மாதாஜி சரி பிரபு, உங்களுக்கு ஃபுல்லாவா தெரியுது இல்ல எப்படி தெரியுது? ஃபுல்லா தெரியுது பிரபு. ஃபுல்லா தெரியுதா பிரபு? ஓகே 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 பிரபு. அப்போ மேபி ஓகே தேங்க்யூ பிரபு. ஓகே பிரபு ஹரிகிருஷ்ணா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்பர் முகலாய பேரரசரோட மன்னர் அவர் இல்லையா, ஒரு மன்னர். அவருடைய மந்திரியான அவர் ஒரு ஹிந்து. அவரோட மந்திரி யாருன்னா பீர்பால் ஒரு ஹிந்து. ஸோ ஒரு முறை அவர் கேட்குறாரு, அக்பர் பீர்பால்கிட்ட கேட்குறாரு, எதுக்காக உங்களுடைய கடவுள் கிருஷ்ணர் எதுக்கு பூமியில் அவதாரம் செய்கிறாங்க, அவர் எதுக்காக பூமி செய்யணும், அவர் இருக்கிற இடத்துல இருந்தே அவர் தான் பலசாலி இல்லையா, அவர் என்ன வேணாலும் செய்யலாமே, இதுக்காக அவர் பூமியில் அவதரிக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறார். அவர் சொன்னார், ஆலம்பனா இதற்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அதே மாதிரி ஒரு முறை என்ன நடந்துச்சு, அவங்கெல்லாம் படகுல போயிட்டுருக்கிறப்ப பீர்பால் என்ன பண்ணிடுறாரு, அவருடைய பேர பையன், அதாவது அந்த இளவரசன் மாதிரி கூடிய ஒருத்தரை தூக்கி போட்டுறாரு கடலில், அதாவது அந்த ஆற்றுல போட்டுறாரு. உடனே அந்த கரையில் நின்று கொண்டிருந்த அக்பர் மன்னர் இருக்கார் இல்லையா, அவர் டக்குன்னு குதிச்சு அவரை காப்பாற்றிட்டாங்க. அந்த பரத்தை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றின பிறகு தான் தெரியுது என்ன அப்படின்னா, அது ஒரு பொம்மை, அது ஒரு பொம்மை. அந்த பொம்மையை பார்த்தோன்னே அவர் சொன்னார், ரொம்ப ஆத்திரப்பட்டார், எப்படி எனக்கு ஒரு பொம்மையை எப்படி உழுவ வச்சிங்க அப்படின்னு. அப்போ அக்பர் கேட்டார், அக்பர்கிட்ட பீர்பால் கேட்டார், அரசே நீங்கள் எதுக்கு குதிச்சிங்க, உங்களுக்கு தான் வேலையாட்கள் இருக்காங்களே, உங்களுக்கு தான் நான் இருக்கேன், மந்திரிகள் இருக்காங்க, சுற்றி எல்லாம் படை வீரர்கள்லாம் இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் காப்பாற்ற வைக்கலாமே, எதுக்காக நீங்கள் குதிச்சு உங்களோட பேரப்பையனை காப்பாற்றினீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், எப்படி நான் இருக்க முடியும், அது என்னோட பேரப்பையன், நீங்களாம் போய் காப்பாற்றுற வரைக்கும் நான் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்காகத்தான் நான் குதிச்சு காப்பாற்றினேன்னு சொன்னார். உடனே அக்பர் சொன்னார், அதே போல தான் எப்படி ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தை ஆபத்தில் இருக்கும்போதும் சரி, மன கஷ்டத்தில் இருக்கும்போது துரிதமாக காப்பாற்றணும்னு காப்பாற்றுறாங்களோ அதே போல தான் பகவான் எல்லாருக்குமே பரம தந்தை, அவர் தான் எல்லாருக்குமே மூலம் தந்தை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் யாருக்காகவும் வெயிட் பண்ணுறதில்ல, யாருக்காகவும் காத்திருக்கிறதில்ல, விரைவாக தன்னோட பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக வரார். எப்படி பிரலாத் மகாராஜ நரசிம்மர் எப்படி காப்பாற்றுறதுக்காக வந்தார், எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லா தூண்களிலும் வெயிட் பண்ணாராம் நரசிம்மர், எந்த தூணை காட்டினாலும் அந்த தூண்லேருந்து வெளியே வர்றதுக்கு. அந்த மாதிரி பக்தரை காப்பாற்றுறதுக்கு, பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பக்தர்களுடைய பகவானுக்கு ஆசை அதிகம். பார்த்தீங்கன்னா பகவான் ஏன் அவதரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் சொல்கிறாரு. பகவத்கீதை 4.7 4.8 பார்த்தீங்கன்னா, யதோ ஹி தர்மஷ கலதேர் பவதி பாரதா அவ்யுக்தானம் அதர்மஷ்ய ததாத்மானம் சுதாமியகம் பரித்ராணாய சாதுனா விநாசாய சுத்கிருதாம் தர்ம சம்சாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. என்ன சொல்கிறாரு, எங்கெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தயார் தூக்கிறதோ அங்கெல்லாம் நான் தோன்றுகிறேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்போ பகவான் இதில் 3 விதமான காரணங்களை எடுத்து வைக்கிறார். 3 விதமான காரணங்களுக்காக. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நம்ம காமெண்ட் பண்ணிருக்காங்க, ஸ்கிரீன் என்னது ஃபுல்லா இல்ல, உங்களோட ஸ்லைட் ஃபுல்லியா வரலன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஆமா ப்ரோ. மோகனா மாதாஜி
ராதிகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆக்சுவலி வந்து ஃபுல்லா தெரியல தான், பட் வந்து லேண்ட்ஸ்கேப்ல பார்க்க சொல்றாங்க பிரபு. மேபி நீங்கள் ஏன்னா நான் வந்து லேப்டாப் பாய்க்கிறேன், லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் பாய்க்கிறதுனால எனக்கு என்னோட இப்படி இருக்கும். நீங்கள் சின்னதாக தெரியுதுன்னா நீங்கள் மாற்றணும். ஓகே பிரபு, லேண்ட்ஸ்கேப்ல பார்த்துக்கிறோம். ஓகே ஆமாம், லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஓகே. ஓகே ஓகே, தேங்க்யூ பிரபு. ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பகவான் வந்து 3 காரணங்களுக்காக அவதரிக்கிறேன்னு சொல்கிறார். அதாவது முதல் காரணம் சாதுக்களை காக்கிறதுக்காக, பரித்ராணாய சாது நாம், பக்தர்களை சாதுக்களை காப்பதற்காக. இரண்டாவது துஷ்டர்களை அழிப்பதற்காக, விநாசாய ச துஷ்கிருதம். மூன்றாவது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, தர்ம சம்சாபனாத்தாய, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக. பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான காரணங்கள் இருக்கு. இந்த 3 விதமான காரணங்கள்ல பார்த்தீங்கன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு பிரபுபாதர் வந்து நான் தர்மத்தை நிலைநாட்டினாரு. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், இல்லை மற்ற விதமான புனிதர்கள், நிறைய விதமான புனிதர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இல்லை பகவானுடைய பக்தர்கள் நிறைய பேர் தர்மத்தை வந்து நிலைநாட்டுறாங்க. நம்மளோட குரு மகாராஜா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு பகவானுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. யார் வேணாலும் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். துஸ்தர்களை அழிக்கிறதுக்கு சொல்ல வேணாம். துஸ்தர்களை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு கோவிட் வைரஸ் போதும், கண்ணுக்கே தெரியாது, கொன்ற முடியும். இல்லை ஒரு கொசுவால் கொல்ல முடியும். அப்போ எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு காலத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க அலெக்சாண்டர், சில இடத்துல அலெக்சாண்டர்ன்றாங்க, சில இடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்க. அலெக்சாண்டர் த கிரேட், இஸ்கண்டார், அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு வந்து நோய் வருது. அந்த நோய் ஏன் அப்படின்னா கொசு கடிக்கிறதுனால. ஒரு கொசு பெரிய மனிதனை வந்து வீழ்த்திட முடியும். அப்போ துஸ்தர்களை அழிக்கிறதுக்கு பகவானே வந்து இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு லோரியே போதும், ஒரு லோரி போதும், கீழே உளுந்தா போதும், ஒரு கல் போதும், கீழே வரும்போது ஒரு கல் தள்ளப்பட்டால் போதும். ஸோ எப்படி பார்த்தாலும் துஷ்டர்களை அழிக்கிறதுக்கு பகவான் தேவையில்லை, வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சாதுக்களை காப்பாற்றுறதுக்காக, சாதுக்களுக்கு மன சந்தோஷம் கொடுக்கறதுக்காக, பக்தர்களை துன்பத்தினர் காக்கிறதுக்காக அன்பால பகவான் வரார். இதுதான் உண்மையான நோக்கம், பகவான் வர்றதுக்கான உண்மையான நோக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தில் அவதாரம் என்றால் என்ன அப்படின்னா, ஒருத்தர் மேலே இருக்காரு, அவர் கீழே இறங்கி வர்றாரு. இதுதான் வந்து அவதாரம். பார்த்தீங்கன்னா பகவானும் அவரது எல்லா அவதாரங்களும் குறிப்பிட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக ஜட உலகின் வெவ்வேறு கிரகங்களின் மீதும் வெவ்வேறு உயிரினங்களுக்கும் இடையிலும் கூட கீழே இறங்கி வருகின்றனர். சில சமயங்களில் அவர் சுய வடிவில் வருகிறார். சில சமயங்களில் குறிப்பிட்டதொரு விசேஷ கடமையை நிறைவேற்றுவதற்காக அவரால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சைத்தளிக்கப்பட்ட அவரது வெவ்வேறு அம்சங்கள் அல்லது அம்சங்களின் அம்சங்கள் ஜட உலகிற்கு வருகின்றனர். இது யார் சொல்கிறா அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ்கிட்ட சொல்கிறாரு. அப்போ கீழே இறங்கி வராங்க. அதுதான் வந்து பகவானுடைய அவதாரங்கள். பார்த்தீங்கன்னா பகவானுடைய அவதாரங்கள், கீழே இருக்கக்கூடிய அவதாரங்களை வந்து 6 பிரிவாக பிரிக்க முடியும். ஒன்று வந்து லீலாவதார். லீலாவதார் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்ஸ்யா, கூர்மா, ராமச்சந்திரா, ராமர், நரசிம்மர், அதாவது ஒரு லீலை செய்யக்கூடிய அவதாரங்கள், இது லீலாவதார் என்று சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புருஷ அவதார். புருஷ அவதார் பார்த்தீங்கன்னா 3 விதமான முக்கியமான புருஷ அவதாரங்கள், 3 விதமான அவதாரங்கள். கர்ண கஷாய விஷ்ணு, இவர் பார்த்தீங்கன்னா கோசல் ஓஷன், காரணக்கடலில் படுத்திருக்காரு. இவருடைய உடம்புல இருந்து தான் எல்லா விதமான பிரபஞ்சங்களும் உருவாகுது. இது வந்து காரண கஷாய விஷ்ணு. கர்ப்பூட கஷாய விஷ்ணு, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கர்ப்பூட கடலில் படுத்திருக்காரு கீழே. இவருடைய நாபியில தான், இவருடைய தொப்புள்ள தான் வந்து பிரம்மர் வருவார். கர்ப்பூட கட்டாய விஷ்ணு பார்த்தீங்கன்னா ஸ்ருதோய கஷாய விஷ்ணு, பார்க்கடலில் படுத்திருக்கிறவர். இது வந்து 3 விஷ்ணுக்கள் இருக்காங்க. அடுத்து 3வது என்னன்னா குணாவதார். பிரம்மா, விஷ்ணு, சிவா.
இது 3 பேரும் குண அவதார, குணங்கள் ரஜ சத்வா தமஸ் இந்த 3க்கும் அதிபதியான இந்த மூணு பேரும் குண அவதார். 4வது பார்த்தீங்கன்னா சஷ்யவேத் அவதார். சக்ஷவேஸ் அவதார் அப்படின்னா யாருக்காவது சக்தி கொடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு சக்தி அளிக்கப்பட்ட எம்பவர்ட் பண்ண ஒரு லிவிங் என்டிட்டி. அது அவதாரமாகவும் இருக்கலாம் அல்லது விபூதியாகவும் இருக்கலாம். விபூதி அப்படின்னா சக்தி, அவருடைய சக்தியாக கூட இருக்கலாம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போல. 5வது பார்த்தீங்கன்னா மன்வந்தர் அவதார். 6வது பார்த்தீங்கன்னா யுக அவதார். இப்போ நம்ம யுக அவதார் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். யுக அவதார் பார்த்தீங்கன்னா ஓகே, இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காகத்தான் சொல்கிறேன். பிரம்மாவுடைய ஒரே ஒரு நாள்ன்றது 8.6 பில்லியன் இயர்ஸ். பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள். இதே மாதிரி ஒரு நாள் அவருக்கு 8.64 பில்லியன். இது ஒரு நாளுடைய கணக்கு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள்லேயும் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். கிருஷ்ணர் சுயமாக அவதரிக்கிறார். ஸோ இந்த டீட்டெயில் கேன் டிஸ்கஸ் லேட்டர் இஃப் ஆஃப் டைம். பார்த்தீங்கன்னா அவதாரங்கள் வகைகளை சொன்னோம் இல்லையா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யுக அவதாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். யுக அவதாரங்களில் நம்மளுக்கு 4 விதமான யுகங்கள் இருக்குது. 1வது சத்திய யுகம். அப்போ அந்த யுகத்துடைய யுக அவதாரம் யாருன்னா எப்படி இருப்பார் அப்படின்னா வெள்ளையாக இருப்பார். வெள்ளையாக அவர் இருப்பார். அவருடைய பெயர் என்ன? ஹம்ச அவதார். ஓகே, அவர் வெள்ளையாக இருப்பார். அவர் என்ன? தியானம். இதே திரேதா யுகமாக இருந்துச்சுன்னா சிகப்பு யக்ஞ புருஷர். யாகம் செய்யக்கூடிய பொருட்கள்லாம் அவர் வச்சிருப்பார். அப்புறம் 3வது துவாபர யுகம் கருநீலம். கிருஷ்ணர் அவர் என்னன்னா பூஜை. இது அதாவது ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு விதமான யுக தர்மம் இருக்கு. ஒவ்வொரு யுகம் தர்மம் இருக்கு. நம்ம கலியுகம் இப்போ கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் எப்போதும் ஒவ்வொரு யுகமும் வராரு. ஆனால் கிருஷ்ணர் பிரம்மருடைய ஒரே ஒரு நாளில், அதாவது முதல் நாளில் 28வது துவாபர யுகா, 2வது மன்வந்தரா. 28வது துவாபர யுகாவில் 7வது மன்வந்தரா. அந்த மன்வந்தரா யாருடையது? எந்த மனுவுடையது அப்படின்னா வைவஸ்வதா மனுவுடைய காலத்தில் அவர் தோன்றாரு. அவர் மட்டும் சுயம் கிருஷ்ணராக வராரு. மற்றதெல்லாமே கிருஷ்ணருடைய அவதாரங்கள். சுயம் கிருஷ்ணர் இந்த வாட்டி வந்திருக்காரு. நம்ம இருக்கக்கூடிய யுகம் தான் அந்த யுகம். 28வது துவாபர், 28வது திவ்ய யுகம். இந்த யுகத்தில் எப்பெல்லாம் கிருஷ்ணர் தோன்றாரோ அதே போல் சைத்தன்யா மகாபிரபுவும் சாட்சாத் பகவான் இறங்குறார். ஸோ வி ஆர் வெரி வெரி ஃபார்ச்சுனேட். இதாவது நீங்கள் எங்கே பார்க்கறதா ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தத்தில் இது எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் தேடலாம் அதை. ஸோ கலியுகத்தில் பொன்னிறமான சைத்தன்யா மகாபிரபு நாம சங்கீர்த்தனை பரப்புறதுக்காக வரார். சைத்தன்யா மகாபிரபு கீழே இறங்கி வர்றதுக்கு யார் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் அத்வைத் ஆச்சாரியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மங்கலம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் விலாவரியாக அந்த கதைகள்லாம் போட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் எல்லாருமே ரிலீஜியஸாக இருக்கணுன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க, அவருடைய குழந்தைகளை ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்படி குழந்தைகள் யாரும் இல்லாதவங்க பூனைக்கு அப்புறம் கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நாய் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி தன்னுடைய கடமையை மறந்து எதுக்காக இதெல்லாம் செய்கிறோன்னு தெரியாமல் அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அத்வைத் ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, சலிகிராம் ஷீலாக்கு கங்கை நீரை அபிஷேகம் பண்ணி துளசி இலைகளை அர்ப்பணம் பண்ணி சைத்தன்யா மரப்பு கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கீழே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கேற்ப மாயாப்பூர் நவடீப் இடத்துல சைத்தன்யா மகாபிரபு இப்போ நம்மளுடைய கிறிஸ்டியன் ஏரா, காமன் ஏரா அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் ஏரானா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லையா. 18 February 1486 ஆண்டு சைத்தன்யா மகாபிரபு தோன்றார். சைத்தன்யா மகாபிரபு 1486 ஆண்டு தோன்றார். இதோடு சேர்த்தோம்னா 540 ஆண்டுகள் ஆயிடுச்சு சைத்தன்யா மகாபிரபு தோன்றி.
இது வந்து 539வது ஆண்டு. அடுத்த வருஷம், அதாவது அடுத்த இந்த கௌரவ பூர்ணிமா முடிஞ்சோடனே கௌரப்டா 540. ஸோ இது பார்த்தீங்கன்னா 23வது பல்குணா மாதத்தில் 23வது திகதி பல்குணா மாதத்தில் அவர் வந்து அவதரிக்கிறார். அவர் அவதரித்த அன்று ஒரு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அன்னைக்கு லூனா எக்லிப்ஸ் அப்படின்றது சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே கான்டமினேட்டட். அதனால எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாருமே ஹரின்னு சொல்லிட்டு கங்கையில் குளிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து கலாச்சாரம். குளிக்க போகிறாங்க. குளிக்க போகிறத பார்த்துக்கிட்டு அங்கே இருக்க சில இஸ்லாமியர்கள்லாம் கூட என்ன பண்ணுறாங்க, சும்மா விடைக்கிறதுக்காக ஹரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ரீவாஸ் ஆச்சாரியர் அதெல்லாம் பார்த்துட்டு, ஸ்ரீவாஸ் தாக்கூர் பார்த்துட்டு, ஓ நம்மளும் கீர்த்தன் பண்ணுவோமே சொல்லிட்டுலாம் கீர்த்தன் பண்ணுறாங்க. அந்த ஊரே, அந்த நகரமே எல்லாமே ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஹரின்னு சொல்லிட்டு பகவானுடைய நாமங்களை வந்து அங்கே உச்சாரணம் பண்ணப்படுது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கப்ப என்ன ஆச்சாரியர் சொல்கிறாங்க, ஏன் அன்னைக்கு பூர்ணிமா திதி, அதாவது அன்னைக்கு வந்து பூர்ணிமானா முழு நிலவு, அந்த முழு நிலவு வந்து அன்னைக்கு வந்து சந்திர கிரகணம் ஆகுது அப்படின்னு. அப்போ ஆச்சாரியர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஏன் வந்து அன்னைக்கு வந்து சந்திர கிரகணம் வந்துச்சு அப்படின்னா, பகவான் நிலவு பார்த்திங்கன்னா, நிலவில் வந்து நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த நிலவில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, ரொம்ப அழுக்கு இது மாதிரி ஸ்பாட்டாக இருக்குல்ல. அதாவது கலங்கங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலவு கலங்கமே இல்லாத ரொம்பவும் தூய்மையாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சைத்தன்யா மருவ பிறந்தனால அதை பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு அன்னைக்கு வந்து மறைஞ்சிட்டாரு. ஏன்னா அதான் கௌரச்சந்திரா, அந்த கௌரச்சந்திரர் பிறக்கும் போது அவ்வளோ அழகாக ஒரு நிலவு மாதிரி இருந்திருக்காரு. அதை பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு நிலவு வந்து ஒழிஞ்சிட்டாங்க அப்படின்னு ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மரம் இருக்கு இல்லையா, இந்த மரத்துக்கு கீழே தான் சைத்தன்யா மகாபிரபு பிறக்கிறாரு. இந்த இடத்து பேர் யோகபி. பக்கத்தில் ஒரு வீடு மாதிரி இருக்குது, அந்த வீட்டில் தான் அவங்க தங்கியிருந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரம் தான் வந்து சைத்தன்யா மகாபிரபு பிறந்த இடம். இப்போ சைத்தன்யா மகாபிரபு பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய விதமான பரிசு பொருட்களை கொண்டு வந்து தேவர்கள் யாருன்னே தெரியல, விதவிதமான பேர், நிறையா பேர் வராங்க. எல்லாரும் வந்து பகவானை பார்க்க வராங்க. சச்சி மாதா ரொம்ப தகச்சு போகிறாங்க, யாருன்னு தெரியலையே, புதுசு ஆளுங்க வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரத்தில் அன்னைக்கு மறுநாள், அந்த குழந்தை பிறந்ததுக்கு மறுநாள் அத்வைத்த ஆச்சாரியரும் அவருடைய துணைவியாரான சீதா தாக்கூர் ராணி அவங்களும் லிட்டில் நிமாய் வந்து பார்க்க வராங்க. சைத்தன்யா மகாபிரபுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவருடைய பேர் என்ன, அவர் வந்து நிமாய்னா வேப்ப மரத்துக்கு கீழே போகிறதுனால அவருடைய பேர் வந்து நிமாய். இது ஆக்சுவலாக வேப்ப மரம். அது வந்து வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துக்கு கீழே அவர் பிறந்தனால அவர் பேர் வந்து நிமாய் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அவர் பேர் நிமாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை பெயர் ஜெகநாத் மிஸ்ரா, அவருடைய தாயார் சைத்தன்யா மகாபிரபுடைய தாயார் பெயர் சச்சி மாதா சச்சி தேவி சொல்கிறாங்க. அவருடைய இயற்பெயர் விஸ்வம்பரா. அவருடைய ஒரு அண்ணன் இருக்கார், அவர் பேர் வந்து விஸ்வம்பரா அண்ட் விஸ்வரூபா. சைத்தன்யா மகாபிரபுடைய பேர் வந்து விஸ்வம்பரா. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ வேதங்களில் சான்றுகள், சைத்தன்யா மகாபிரபு தோன்றாரு, இதற்கான வேத சான்றுகள் ஏதாச்சும் இருக்கா அப்படி பார்த்தா நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் என்னால் இங்கே காட்ட முடியாது. ஆனால் சில முக்கியமான 2 முக்கியமான சில குறிப்புகளை நான் வந்து இங்கே காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் புராணம் 11வது அத்தியாயம் 11வது ஸ்கந்தம் 5வது காண்டு 32வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணவர்ணம் சுஷா கிருஷ்ணம் சங்கோ பங்கோ உபாசதம் யக்ஞை சங்கீர்த்தனம் பிராயர் யஜந்தி சுமேதசா
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ண வர்ணம், எப்பொழுதும் கிருஷ்ணரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். கிருஷ்ணருடைய நாமத்தை எப்போதும் உச்சாரணம் செய்தே கொண்டிருப்பார். துஷா ஆ கிருஷ்ணம் அப்படின்னா துஷா அவருடைய ஒளின்றது, அவருடைய லக்ஷன்றது கிருஷ்ணம் அல்ல, ஆ கிருஷ்ணம் கருமை அல்ல, பொன்னிறமான ஒரு வர்ணம் அவருடைய வர்ணம். சங்கு உபாசங்க உப்பசங்க அசத்திர பிரசாதம் அப்படின்னா பார்சதம் அப்படின்னா சங்க உப்பங்க ஆஸ்திர பார்சதம், தன்னுடைய அங்கம் உபங்கம் ஆயுதம் பரிவர்த்தர்களுடன் அப்படின்னா அவருடைய எல்லா ஆயுதங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராரு. அவரோட பரிவர்த்தர்கள்னால் அவருடைய நண்பர்கள் அசோசியேட்ஸையும் கூட்டிகிட்டு வராரு கையோட. பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அவருடைய சகாக்களையும் அவர் கையோடு கூட்டிகிட்டு வராரு. அவருடைய யாகம் என்ன செய்கிறாருன்னா அந்த யாகமே சங்கீத்ன யாகம் தான் செய்கிறாங்க, சங்கீத்ன யஜ்ஞம் செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும் போது இதில் இந்த வழிபாடில் யார் பங்கேற்றுக்குவாங்க அப்படின்னா பாகவதம் புராணம் சொல்லுது, யஜந்தி சூமேதசா, யார் எல்லாம் புத்திசாலிகளோ அவர்கள்தான் இந்த வழிபாடு அதாவது சங்க கீர்த்தனத்தில் கலந்துக்குவாங்க, மற்ற யாராலும் கலந்துக்க முடியாது. ஸோ இந்த குறிப்பை வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் சொல்கிறாங்க, இது தான் சைத்தன்ய மகாபுருடைய ஒரு குறிப்பு. இது வர்றதுக்கான குறிப்பை வந்து முன்னுக்கே வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். என்ன சொல்கிறாங்கன்னா சுவர்ண வர்ணக, சுவர்ண வர்ணம் அப்படின்னா பொன்னிறமான நிறைமுடையவர் அவர். ஹேமங்கோ பொன்னிற நிறைமுடையவர். அவர் உடல் எப்படி இருக்குன்னா தங்கம் மாதிரி இருக்கும். அவர் தேகம் தங்கம் மாதிரி மட்டும் இருக்காது. சந்நியாசகிருத் அப்படின்னா அவர் சந்நியாசமும் ஏற்றுக்கொள்வார். ரொம்ப சாந்தமாக இருப்பார். பாருங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பகவானுடைய நாமத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு அங்கம் என்னன்னா பகவானுக்கு பொன்னிறமாக இருக்கக்கூடியவர், தங்க நிறமுடையவர், சந்நியாசம் ஏற்றுக்கொண்டவர், ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடியவர். இது எல்லாமே சைத்தன்யா மகாபிரபுவை தான் குறிக்கிறது. சைத்தன்யா மகாபிரபு 24ஆம் வயதில் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பிரைட் அந்த ஃபோட்டோ எனக்கு பார்த்தாலே எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்குறது. அவ்வளோ ஒரு பிரைட், எவ்வளோ அழகாக இருக்கார் பகவான். எப்படி ரசித்து பக்தர்கள்லாம் வந்து இந்த படத்தை வரைஞ்சிருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. ஸோ அப்போ பகவான் கலியுகத்தில் சைத்தன்யா மகாபிரபு அவதரிச்சதுக்கு முக்கியமான 2 காரணங்கள். அஃப்கோர்ஸ் ஒன்று வந்து வெளிப்புறமான காரணம், இரண்டாவது வந்து உட்புறமான காரணம். ரொம்ப ரொம்ப செட்டலான ரொம்ப ரகசியமான ஒரு காரணம். இங்கே பாருங்கள், வெளிப்புறமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்களை, இதை தானே வந்து அத்வைத ஆச்சாரியர் கேட்டார்ல, இந்த வீழ்ச்சியான உலகத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ இந்த கலியுகம் எப்படிப்பட்டது? கலக்கமும் பாசாங்கும் நிறைந்த யுகம். ரொம்ப கலக்கம். நம்ம எப்போதுமே ஆளுங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பாங்கு இருக்குது நம்மளுக்கு. எப்போதும் குறைந்த ஆயுள் இருக்குது. நம்மளுடைய முன்னுக்கு இருந்த யுகத்தில் இருக்கிறவங்க மாதிரி நம்மளால் வந்து என்ன செய்ய முடியாது, தியானம் செய்ய முடியாது, ஆஸ்டரிட்டியை நம்மளால் செய்ய முடியாது. நீங்கள் பாகவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லஸ்ட்ரேட்டாக ரொம்ப பெரிய விதமான யாகங்கள்லாம் நடந்திருக்கும். இவ்வளோ நெய்யெல்லாம் வந்து போய் ரொம்ப சுத்தமான பிராமணர்கள் எல்லாம், ரொம்ப உயர்ந்த பிராமணர்கள்லாம் வந்து செய்யக்கூடிய யாகங்கள்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி யாகங்களை வந்து நம்மளால் இப்போ செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுக்கு முதல்ல ஆயுள் கிடையாது. நம்மளுடைய நிலைவாட்டல் ரொம்பவும் பலவீனமாக இருக்குது. எப்போதுமே நம்மளுக்கு சந்தோஷமாகவே இல்லை. எப்போதுமே ஏதோ ஒரு மனநிலையில் ஏதோ ஒரு சோர்ந்து மனச்சோர்விலே நம்ம எப்போதும் இருக்கோம். ரெண்டாவது கடைசியாக பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்மளுக்கு ஆன்மீகத்தில் சோம்பேறித்தனம் இருக்குது. நம்மளால் சாண்டிங் பண்ணி முடிக்க முடியாது, நம்மளால் வந்து கோயிலுக்கு போகிறது கஷ்டம், நம்மளை ஒரு பூஜை செய்யறதுனா கஷ்டம். நிறைய விதத்தில் நம்மளோட சோம்பல் வந்து நம்மளுடைய பக்தி வாழ்க்கையிலும் சரி பகவான் விஷயத்துலேயும் இருக்குது. ஒரு முறை எனக்கு வேலை செஞ்ச ஒரு நண்பர், ஒரு பெண், அவங்ககிட்ட நான் வந்து
விளக்கு கொடுத்து நீங்கள் வந்து தாமோதருக்கு விளக்கு பாட்டு காட்டுங்க, தீபாவளி வருது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நான் வந்து செய்ய மாட்டேன், என்னால் செய்ய முடியாது. ஏன்னா என்னோடய பிள்ளை வந்து இந்த வாட்டி தான் இறந்து போனாங்க, உங்களுக்கு தெரியுமே, இறந்து போயிட்டாங்க 1ஆம் மாதம், இது 10ஆம் மாதம் ஆச்சு, இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன் அவங்கள, சரி நீங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்றீங்களா? எல்லாம் சாப்பிட்றோம். புது ட்ரெஸ்லாம் வாங்கிக்கலாம், எல்லாம் வாங்குகிறோம். டிவி பார்க்குறீங்களா? முக்கியமாக டிவிலாம் பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம். அப்போ இது எல்லாத்துக்கும் நம்மளால் நேரம் செலுத்த முடியும், இதிலெல்லாம் நம்மளுடைய வருத்தத்தை காட்ட முடியல. ஆனால் பகவானுடைய செயல் வந்துட்டால் நம்மளால் பல வருத்தங்கள் வருது, நம்மளால் பகவானுக்கு சேவை செய்ய முடியாது. பாருங்கள், சில நேரத்தில் வந்து பகவானுடைய பேர் என்ன அப்படின்னா ராசகிராகி. நம்மளுடைய கையால் பகவானுக்கு கட்டி போடக்கூடிய மாலை, நம்ம பகவானுக்கு நம்ம கையால் செய்யக்கூடிய சேவைன்றது பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பகவான் நம்ம கையால் செய்யக்கூடிய சேவைகளை ரொம்ப எதிர்பார்ப்பார். ஆனால் நம்ம வந்து சம்டைம் வாங்கி கொடுக்கறதுல இது சுலபம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மாலை நல்லாவே இல்லாட்டி கூட நம்ம கையால் பகவானுக்கு கட்டி போட்டோம்னா பகவான் வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா நம்மளுடைய முயற்சியை போட்டு நம்ம பகவானுக்கு ஒரு சேவையை செய்கிறோம். நம்ம கைகளை கொண்டு நம்ம வந்து ஒரு சேவை செய்யும் போது பகவான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அப்போ இப்போ முந்தைய யுகத்து மக்கள்லாம் வந்து சத்தியுகத்தில் தியானம் செஞ்சாங்க, முதல்ல பார்த்தோம். திரேத்த யுகத்தில் யாகங்கள் செஞ்சாங்க, அதையும் பார்த்தோம். துவாபர யுகத்தில் விரிவான ஆலய பூஜைகள் செஞ்சாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துவாபர யுகத்தில் தான் முக்கால்வாசி கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சத்தியுகத்திலேருந்து நம்மளுடைய வரலாறு இருக்குது அப்படின்லாம் சொன்னால் கூட இப்போ இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் வந்து துவாபர யுகத்தில் ஒரு 5000 வருஷம் அந்த மாதிரி, அதை தாண்டி போக முடியாது, அந்த லெவலில் தான் இருக்கும். ஏன்னா துவாபர யுகத்தில் தான் வந்து முக்கியமான கோயில்கள்லாம் நிறுவப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் ஆலய பூஜைகள்லாம் வந்து ரொம்ப விரிவாக செய்யப்பட்டது இந்த யுகத்தில் தான். ஆனால் இந்த கலியுகத்தில் இதெல்லாம் செய்யறதுக்கான சாத்தியமே நம்மளுக்கு கிடையாது. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையனுங்கள்லாம் நல்லா படிச்சிடுறாங்க. ஆனால் இந்த கடைசி கிளாஸ் பையனுங்களால் ஒழுங்காக படிக்க முடியல. என்ன பண்ணுவாங்க, டீச்சர்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இளமையாக கொடுப்பாங்க. ஒரு வாட்டி ஒரு பக்தர் என்கிட்ட சொன்னார், கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து சர்வதர்மான் பரிச்சக்ஷமாம் ஏகம் சரணம் வர்ஜா அகம் சர்வ பாப்பேப்போ மூச்சிஷாமி மாசுசா. உன்னோட ஆனால் நீ என்கிட்ட வரணும், என்கிட்ட நீ சரணடை, என்கிட்ட வர, நான் உன்னை பார்த்துக்கிறதா வச்சுன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீ வந்து சரண்டர் பண்ணணும். நீ சரண்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். இல்லைன்னா நீ வந்து எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்கிட்ட வந்து நீ சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இது எப்போதும் எல்லாத்துக்கும் சாத்தியமானதில்லை. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீ ஒன்றுமே பண்ண வேணாம், ஆனால் நான் உனக்கு தரேன். என்ன சொல்கிறாங்க, பாத்ரா நகி. இப்போ ஒருத்தர் வந்து பிச்சை கேட்குறாரு, அவர்கிட்ட எனக்கு ஏதாச்சும் போடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்குறாரு. ஆனால் அவர்கிட்ட பாத்திரமே கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய மகாபிரபு உங்களுக்கு பாத்திரம் கொடுத்து, அதில் பாத்திரமும் கொடுத்து அதில் பிச்சையும் போடுறாரு. அந்த பாத்திரம் என்ன அப்படின்னா, சாரி பிரபு, அந்த பாத்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப மழை இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு பாத்திரம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். பாத்திரம்னா ஒரு விஷயத்தை ஏந்துறது, அதில் பாத்திரம் இருந்தால் தான் தண்ணி பிடிச்சி வைக்க முடியும். ஒரு ஏனம் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு பாத்திரம். அப்போ அந்த பாத்திரம் அப்படின்னா நல்ல விஷயங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அப்போ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம சொல்லும் போது, பகவான் சைத்தன்யர் கொடுத்த இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நம்ம சொல்லும் போது
நம்மளால் அந்த நல்ல விஷயங்களை பிடிச்சி வச்சுக்க முடியும், அந்த நல்ல விஷயங்களும் ஊறவும் ஆரம்பிக்கும். ஸோ பகவான் பாத்திரத்தையும் கொடுத்து நம்மளுக்கு அந்த பாத்திரத்தில் பிச்சையும் இட்டு நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு தரார். ஸோ ரொம்ப சுலபமானது. முதல்ல சொன்னல, இப்போ ஒரு கிருஷ்ணர் பரீட்சைக்கு போகிறாங்க, ஒரு பரீட்சை கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, பரீட்சையில் நீ உட்காந்து ஒழுங்காக எழுது, நான் உனக்கு நான் மார்க் போடுறேன், நீ ஒழுங்காக வச்சா ஒரு 50% ஆச்சு ஒழுங்காக எழுது, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, ஒன்றுமே வேணாம், நீ போய் உட்காந்து உனக்கு தெரிஞ்சது மட்டும் எழுது, மற்ற எந்த தப்பாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்றாரு. ஆனால் சம்டைம் நித்யானந்த பிரபு என்ன சொல்கிறாரு, நீ போயிட்டு பேரை மட்டும் எழுதிட்டு வந்துடு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு. ஸோ அப்போ கௌரி நித்தாய் வந்து ரொம்ப ரொம்ப மோசிஃபுல், ரொம்ப ரொம்ப மோசிஃபுல்லானவங்க கௌரி நித்தாய். ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய இலக்கு என்ன, டார்கெட் என்ன அப்படின்னா, ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எல்லாத்துக்குமே இந்த உலகம் பூரா, இந்த கிராம நகர கிராம தாரிணி, ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நம்ம பரப்பணும், ஹரிநாமத்தை பரப்பணுன்றது தான் சைத்தன்ய மகாபிரபுடைய இலக்கு. நாரதிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஹரிர் நாம ஹரிர் நாம ஹரிர் நாமைவ கேவலம் கலவு நாஷ்டேவ 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 கதிரனிதா. இந்த கலியுகத்தில் ஹரிநாமத்தை ஜபிப்பதை தவிர வேறு வழியில்லை, வேறு வழி இல்லை, வேறு வழியே இல்லை. இந்த கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கலியுகத்தில் ஹரிநாம ஜபிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை, வேறு வழியே இல்லை, வேறு வழியே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ரொம்ப கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். அதுக்காகத்தான் சைத்தன்ய மகாபிரபு வந்தாங்க. அப்புறம் கூட்டு சங்கீர்த்தனை, காங்கிரிகேஷன் அண்ட் சாண்டிங், இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு கூட்டமாக சங்கீர்த்தனை பண்ண போகிறாங்க இல்லையா, இதையும் இவர் தான் கொடுத்தாரு. இவர் வந்து எந்த ஜாதி எது மதம் எந்தமே பாராமல் எல்லாத்துக்குமே பகவானுடைய நாமத்தையும் பகவானுடைய கருணையும் அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுத்தாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு முகாமதிய குடும்பத்தில் பிறந்தவர். அப்போ இருந்த இந்தியாவில் அவங்க யாருமே, அதாவது கீழ் ஜாதியோ இல்லை கீழ் நிலையில் இருக்கிற மக்களோ வந்து பகவான் நாமத்தெல்லாம் சொல்ல முடியாது, இல்லை ஒரு முஸ்லீமால் பகவானுடைய நாமத்தெல்லாம் சொல்ல அந்த சமுதாயம் வந்து ஒத்துக்காது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அதெல்லாம் பார்க்கல. அவர் இவருடைய தூய்மையான அன்பு பகவானுக்கு இருக்குதான்னு மட்டும்தான் பார்த்தாங்க. இப்போ பகவானுடைய அன்பு அவருக்கு இருந்ததுனால அவரை தன்னுடைய சகாக்களாக வந்து அவர் ஏற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ராமானந்த ராய், நீங்கள் பாருங்கள், நீங்கள் கதையை படிச்சிருந்தீங்கன்னா ராமானந்த ராய் ஒரு இந்தியாவுடைய மெட்ராஸ் ப்ரொவிஷன், அந்த இடத்து பேர் மட்டும் மெட்ராஸ், அதோடைய கவர்னராக இருந்தார். பூரி மகாராஜருடைய அவருடைய பிரதிநிதியாக இருந்து அந்த ஊரை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ சவுத் இந்தியா டூர் பண்ணுறப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட பார்த்துட்டாரு. ஏன்னா அவங்க வந்து விசாக்கா. ஸோ அவங்க பார்த்துட்டு அவரோட ரொம்ப அன்பு தாங்க முடியல அவருக்கு. ஆனால் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் ஜாத்தியா, நம்ம 2 பேரும் ஒரே ஜாதி, ஆனால் சைத்தன்ய மகாபிரபு பிராமணர், ஆனால் ராமானந்த ராய் வந்து பிராமணன் கிடையாது. அவர் வந்து வேறு இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவை சேர்ந்தவர். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, நீயும் நானும் ஒன்றுன்றார், ஒரே ஜாதி, ஆனால் சுற்றி இருக்கிற பிராமணர்கள்லாம் வேற. ஏன்னா நம்ம 2 பேருமே பகவான் மேலே வந்து அன்பு செலுத்துகிறவங்க, கிருஷ்ணருடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு யார்கிட்டலாம் தூய பக்தி இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே தன்னவராக ஏற்றுக்கிறாரு. ஜாதியோ மதமோ உருவமோ எதையுமே சைத்தன்ய மகாபிரபு பார்க்கறதில்ல. அவருக்கு பக்தி மட்டும்தான் முக்கியம். யாருக்கெல்லாம் பக்தியோட சைத்தன்ய மகாபிரபு பார்க்க வந்தோமோ நம்மளால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல முடிஞ்சுன்னா அவருடைய கருணை நம்மளுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அடுத்து ஸோ இது வந்து வெளிப்புற காரணம். இது இன்னொன்று உள்ளார்ந்த காரணம், இன்னொன்று ஒரு டீப்பான ஒரு காரணமும் இருக்குது. அது என்னன்னா, அது கிருஷ்ணருடைய சொந்த விருப்பத்திலே கிருஷ்ணர் வரார். ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. ருக்மிணி தேவி ஒரு முறை வந்து நாரதர் முனி வந்து கிருஷ்ணரை பார்க்க போகிறாரு. கிருஷ்ணரை பார்க்க போகும்போது ருக்மிணி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க,
கிருஷ்ணர் வந்து இங்கே வர்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரேன்னு சொல்லியிருக்கணுன்னு அவர் வந்து அவர் வந்து வீட்டெலாம் சுத்தப்படுத்துகிறாங்க. எல்லா பிராமணர்கள்லாம் பல விதமான மந்திரங்களில் வந்து உச்சாரணம் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது, ருக்மிணி தேவி வந்து கிருஷ்ணரை பார்த்து அப்படியே அழுகுறாங்க. அழுதோடனே கிருஷ்ணர் கேட்குறாரு, ஏன் நீ அழுவுறீங்க அப்படின்னு, ஏன் அழுவுறீங்க அப்படி கேட்குறாரு. இவங்க சொன்னாங்க, ருக்மிணி தேவி சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஏன்னா உங்களால் வந்து நான் என்ன யோசிக்கிறேன், எப்படி உங்கள் மேலே இருக்கிற அன்பை வந்து உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ருக்மிணி தேவி என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்கிறாங்க, நீங்கள் நீங்கள் எப்படி வந்து ராதாராணியை விட்டுட்டு போனீங்களோ அதே மாதிரி என்னையும் நீ விட்டுட்டு போவீங்க, வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிருஷ்ணர் யோசிக்கிறாரு, ஏன் எப்படி என்னோட வந்து அதிகமான அன்பு, என் மேலே அன்புனால அவங்களாம் இன்னும் சந்தோஷமாக இருக்காங்களே, அது எப்படி சாத்தியமாக முடியும், எப்படி வந்து சத்தியமாக முடியும், இதை நான் தெரிஞ்சுக்கணுமே, எப்படி வந்து ராதாராணியோட அன்பு எவ்வளோ ஆழமானதாக இருக்கும் அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செஃப் அன்னாடு சமைக்கிறாங்க, எல்லாரும் வந்து நல்லா சமைக்கிறாங்க, ரொம்ப சமைக்கிறாங்க, எல்லாம் சமைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்குது. நல்லா சமைக்கக்கூடிய ஒரு செஃப் இருக்காரு, ஒரு சமையல்காரர் இருக்காரு. அன்னாடும் அவங்க எல்லாமே நல்லா ருசியாக இருக்குன்னு சாப்பிட்றாங்க. ஆனால் அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது, என்னால எல்லாரும் இவ்வளோ ருசியாக சாப்பிட்றாங்களே, ஒரு நாள் நான் சமைச்சதை நான் சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு 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 ஆசை தான் கிருஷ்ணருக்கு வந்திருக்கு. ராதாராணி எப்படி என்னோட மகிமையில், என்னோட அன்போட மகிமை எப்படிப்பட்டது, ராதாராணியின் அன்போட மகிமை எப்படிப்பட்டது அதை நான் தெரிஞ்சுக்கணும். ராதாராணி எப்படி கிருஷ்ணரின் இனிமையை வந்து கிருஷ்ணர் இனிமையை எப்படி ரசிக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ராதாராணி எந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்கன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சைத்தன்ய சரிதாமிரத ஆதிலீலை 4.230 ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களையும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைத்தன்யா மகாபிரபு ராமானந்த ராய்க்கு தான் தான் ராதா கிருஷ்ணருடைய அவதாரம்ன்றதை வந்து வெளிக்காட்டுறாங்க இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக அது அவருக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் ராதாராணுடைய பாவத்தில் வந்திருக்காங்க. சைத்தன்யா மகாபிரபுவா அவங்களுடைய பாவத்தில் எப்படி வந்து கிருஷ்ணருடைய அன்பை அவங்க அனுபவிக்கிறாங்க, ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க, அது இனிமை எப்படிப்பட்டதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த விப்ரலம்பா பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு விப்ரலம்பா அப்படின்றது ஒரு பாவன்றது பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாவம். பிரிஞ்சிருந்து இவளை பார்க்கலையே, ஒரு நாளாக நான் உங்களை பார்க்கலையே, கிருஷ்ணரை பார்க்கலையேன்ற ஒரு ஏக்கமான ஒரு சூழ்நிலை. ராதாராணி வந்து ஒரு ஏக்கமான சூழ்நிலையில் கிருஷ்ணரை பார்க்கலையேன்ற ஒரு ஏக்கமான சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்றதை நான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபு ரூபத்தில் கிருஷ்ணர் வந்து வந்திருக்கார். பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெகநாத் மண்டிர் போய் பார்த்துருப்பீங்க. ஜெகநாத் மண்டிர் வந்து ஒரு முறை ஐ திங்க் குரு மகாராஜ் ஹோலினஸ் ஜெயபாதக சுவாமி மகாராஜ் தான் நான் நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா, ஜெகநாத் மண்டிரில் போனீங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்கும். இந்த ஒரு ஃபோட்டோ. மூணாவது ஃபோட்டோ எது அப்படின்னா சைத்தன்யா மகாபிரபு வந்து கீர்த்தனத்தில் ஆடுறார் அந்த மாதிரி. அப்போ அவர் சொன்னார், முதல்ல பார்த்தீங்கன்னா ராசலீலை, இந்த ராசலீலையில் எல்லாராலும் பங்கெடுக்க முடியாது. இது ரொம்ப 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 சிறப்பான உயர்ந்த பக்தர்களால் மட்டுமே உள்ளே போக முடியும். ஈவன் சில தேவர்களால் கூட இந்த ராசலீலையில் வந்து கலந்துக்க முடியாது. அப்படி இருக்குமா அவங்கள உருமாறி நாரதர் கூட உருமாறி போனால் தான் அந்த இடத்துல வந்து கலந்துக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசலீலை, இந்த ராசலீலையில் கலந்துக்க முடியாது. அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா பகவானுடைய சகாக்கள், ரொம்ப ரொம்ப நெருங்கிய சகாக்கள், நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த நண்பர்கள்
இந்த நண்பர்களுடைய நம்ம இதே மாதிரி கிருஷ்ணர் கூட கை போட்டு ஆட முடியுமா? மேபி முடியாது. இந்த கலியுகத்தில் இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் குருமாரன் சொன்னாங்க இந்த ரெண்டுமே இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி நம்ம கீர்த்தனம் பண்ணி சங்கீர்த்தனம் செஞ்சால் இந்த ரெண்டுலேயுமே நம்ம வந்து கலந்துக்கிட்டதுக்கான பலன் தான். ரெண்டு கலந்துக்கிறதுக்கும் நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி உச்சாடனம் பண்ணி நம்ம வந்து சங்கீர்த்தன் போனோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லை. வி ஆர் கனெக்டட் டு கிருஷ்ணா. நம்ம கிருஷ்ணருடைய தொடர்பில் வந்துடுறோம். சொல்கிறாங்களே யோகம் அப்படின்னா, யோகம்னா என்ன அர்த்தம்னா டு பி கனெக்டட், தொடர்பில் கொள்ளுறது. அப்படின்னா பக்தி யோகம் எப்போ கிருஷ்ணருக்கு பக்தியோடு நம்ம செஞ்சோம்னா நம்ம கிருஷ்ணரோட தொடரில் வந்துடுறோம், கிருஷ்ணரோட தொடர்பில் நம்ம வந்துடுறோம். அப்போ இந்த சங்கீர்த்தனன்றதை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா சாட்சாத் சைத்தன்யா மகாபிரபு தான். இந்த நகர சங்கீர்த்தனை ஊராக போய் சங்கீர்த்தன் பண்ணணும், பகவான் நாமத்தை எல்லாரையும் சொல்ல வைக்கணும் அப்படின்னு செஞ்சது யார் அப்படின்னா சைத்தன்யா மகாபிரபு. அவர் தான் இதற்கான முன்னோடி வந்து அவர் தான். அப்போ ஏன் இந்த கலியுகத்தில் வந்து ஸ்பெஷலாக வந்தாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பக்தர்கள் சொல்லுவாங்க, சில வந்து என்ன பாடல் இருக்குது, இந்த பாடல் சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து நீங்கள் தான் வந்து பதித்த பாவனா அப்படின்னா நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் எல்லா பதித்தா நீங்கள் எல்லா வீழ்ந்தவர்களையும் ரொம்ப கீழானவங்களையும் காப்பாற்றுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல என்ன தான் காப்பாற்றணும். ஏன்னா நான் தான் இருக்கிறதுலே கீழானவன், என்னை மட்டும் நீங்கள் காப்பாற்றலாம். எப்படி நீங்கள் பதித்த பாவனை உங்களை நீங்கள் சொல்கிறீங்க? பதித்த பாவனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை நீங்கள் காப்பாற்றணும், என்னை வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வைக்கணும், அப்போ தான் நீங்கள் பதித்த பாவன் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற அவதாரங்கள்லாம் அசுரர்களை அழித்தார்கள். பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து எத்தனையோ அசுரர்களை வந்து அழித்திருக்கிறாரு, ராமர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எல்லா அவதாரங்களும் ஏதோ ஒரு அசுரனை வந்து அழித்திருக்காங்க. எல்லா அவதாரங்களும் வந்து ஒரு டீமன் அழிச்சிருக்காங்க, அவதாரங்களும் வந்து அழிச்சிருக்காங்க, தர்மத்தை நிலைநாட்டியிருக்காங்க, பக்தர்கள் காட்டியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் திடு. ஆனால் சைத்தன்யா மகாபிரபுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அவர் எந்த அசுரர்களையும் கொல்லலை, ஆனால் அந்த அசுரர்களை பக்தர்களாக மாற்றிருக்காங்க. அவர் முக்தி மட்டும் கொடுக்கல, கிருஷ்ண பிரேமையும் வழங்கியிருக்காரு. அதற்கான எடுத்துக்காட்டு, அதுக்கு ஒரு எவிடன் என்ன அப்படின்னா ஜகாய் மாதாய் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குடிபோதை, ரொம்ப தப்பான விஷயங்களை வந்து செய்யக்கூடிய பிராமண குலத்தில் பிறந்த மனிதர்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து பிராமணருடைய ஒரு பண்பும் கிடையாது. ஆனால் அவர் வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கஷ்டப்படுத்துவாங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? சைத்தன்யா மகாபிரபு நித்யானந்தா பிரபுடைய கருணையினால் இவங்க எல்லாத்தையுமே வந்து பக்தர்களாக மாற்றினாங்க. ஆனால் ஒன்று சொன்னாங்க, சின் நோமோ, இதுக்கு பிறகு அதை செய்யக்கூடாது, இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டேன், ஆனால் இதுக்கு பிறகு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜகாய் மடாய் காட். பார்த்திங்கன்னா நம்ம மாயாப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு காட் இருக்குது, ஒரு துறை இருக்குது, ஆட்டுத்துறைன்னு சொல்லுவாங்க, துறை இருக்குல்ல, அந்த துறை இருக்குது. அந்த துறைனா எப்படி சொல்கிறது, தமிழில் துறை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் வந்து ஒரு காட் இருக்கும் இல்லையா, அது வந்து ஜகாய் மடாய் பக்தர்கள்லாம் வந்து கால் கழுவுறதுக்கு போகிறதுக்கு ஈஸியாக ஒரு படித்துறை வந்து ஜகாய் மடாய் படித்துறைன்னு ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் செஞ்சு பக்தர் இது பண்ணாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆரம்ப காலத்தில் அப்போ ஏன் வந்து இவங்களை மன்னிச்சு விட்டாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அதாவது சத்தியயுகத்தில் பார்த்தீங்கன்னா, கிருத்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா அசுரர்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள், ஒரு அசுரர் வந்து வேறு பிளானட்டில் இருந்தாங்க, வேறு பிளானட். அப்போ வேறு பிளானட்டில் இருந்தாங்க. பிளானட்டில் இருக்கும்போது இந்த டீமன்ஸில் வந்து நம்ம வராகர் வந்து கொல்றாரு, இரண்யக்ஷனை வந்து கொல்றாரு. வேறு பிளானட்டில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு நாட்டில் டீமன்ஸ் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வந்து திரேதா யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் ஒரு நாட்டில் இருக்கார், ஆனால் ஒரே உலகம், வேறு நாட்டில் இருக்கார். ராவணன் வந்து இலங்கையில் வேறு நாட்டில் இருக்காங்க, வேறு நாடு.
முன்ன வந்து வேறு வேறு உலகத்தில் இருந்தாங்க, வேறு வேறு உலகத்தில் இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே உலகத்தில் வேறு வேறு நாட்டில் இருந்தாங்க தீயவர்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே நாட்டில், அதாவது துவாபர யுகத்தில் பார்த்திங்கன்னா ஒரே நாட்டில் ஒரே குடும்பத்தில் இருந்தாங்க தீயவர்கள். அதாவது யார் சொல்கிறது, நம்மளுடைய துரியோதனன், கௌரவர்கள்லாம் ஒரே குடும்பம். ஆனால் இந்த கலியுகத்தில் தனியாக நம்ம போயிட்டு ஒரு டீமனை தேட தேவையில்ல, நம்ம உள்ளுக்கு தான் டீமன் இருக்காங்க. அப்போ நித்யானந்த பிரபு சொன்னார், நீங்கள் கொல்றதா இருந்துச்சுன்னா உலகத்தில் எல்லாத்தையும் தான் கொல்லணும். ஏன்னா எல்லாருமே டீமன்ஸ் தான். somehow எல்லாருக்குமே அந்த டிமோனிக் நேச்சர் இருக்குது. ஆகவே எல்லாரையும் கொல்ல வேண்டி வரலாம். ஆக நம்ம கொல்ல வேண்டியது அசுரர்களை அல்ல, அசுர குணத்தை தான் நம்ம கொல்லணும். பாருங்க, ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய இந்த ஈகோ இதெல்லாம் வந்து நம்ம வாயை திறந்து பகவான நாமத்தை சொல்ல வைக்காது. நம்ம போயிட்டு நம்ம ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் சொல்லுங்கள் நல்லது அப்படின்னு சொன்னால், இல்லை ஐம் வெரி குட், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த கலியுகம் வந்து கஷ்டமான உலகம் இல்லை, அதெல்லாம் இல்லை, என் உலகம் எனக்கு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் இருக்கக்கூடிய இந்த அனார்த்தங்கள் அப்படிலாம் என்ன சொல்ல வைக்கும், நம்ம வாய் மூடி வி ஆர் வெரி ஃபைன், எவ்ரி திங் பெட்டர், எதுக்குமே எனக்கு தேவையில்லை, ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. இதை நம்ம போகணுன்னா இதை அடித்து இதெல்லாம் திறந்து நம்ம ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் சொல்ல நம்ம எப்போதுமே முயற்சி பண்ணணும். அப்போ இந்த கலியுகத்தில் பிறந்த நம்மளாம் துரதிர்ஷ்டமாக பிறந்துட்டோமா, இந்த முன்னுக்கு இருந்தவங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்களே, நம்மளால் முடியுமா? இல்லை. கௌரங்கா மகாபிரபுவோட காலத்தில் நம்ம பிறந்திருக்கோம். இது அதிர்ஷ்டம்தான். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இன்பமாக இந்த உலகத்தில் பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட முடியும், நம்மளால் இருக்க முடியும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கலியுகள் எவ்வளோ இருட்டாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கௌரங்காவுடைய கருணைக்கு எதுக்குமே ஈடில்லை. கௌரங்கா மகாபிரபு நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் நம்மளால் மாற்ற முடியும். பிரபுபாதர் ஒரு புக் இங்கே இருக்கான்னு தெரியல, பிரபுபாதர் ஒரு புக்கு நான் படிக்கும் போது, இப்போ தான் போன வாரம் படிச்சுட்ருக்கேன். அதில் வந்து பிரபுபாதர் எழுதியிருந்தார், உங்களுடைய எல்லா விதமான துன்பங்களையும் நான் ஒரு எத்தில் ஐ கேன் கிக் ஆஃப் எனி ஆஃப் யுவர் ப்ராப்ளம், எல்லா விதமான எல்லா மெட்டீரியல் ப்ராப்ளம் ஒரு எத்தினால எல்லாத்தையும் என்னால் வந்து காண அடிக்க முடியும். ஆனால் நீங்கள் நான் சொல்கிறத கேட்டால் தான் முடியும். நீங்கள் என் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களால் பகவானுடைய கருணையை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரே கிருஷ்ணா மாமந்திரத்தை வந்து நம்ம எப்போதும் சொல்லணும். கௌரங்கா கௌரங்கா கௌரங்கான்னு இப்போ நீ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரன் ஜெயபாத சுவாமி மகாராஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போதுமே கௌரங்கா அப்படின்னு கத்துவாங்க. அப்போது எனக்கு வந்து ஒரு நண்பர் இருக்காங்க சவுப்பட்டியில், ரொம்ப ரொம்ப சீனியர் பக்தர். அப்போ வந்து ஒரு வாட்டி அவர் சொன்னாங்க என்கிட்ட, அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், எப்படி இத்தனை வருஷம் உங்களால் வந்து ஒரு பிரம்மச்சாரியாக இருக்க உங்களால் வந்து முடியுது, இப்படி கோயிலில் வாழ முடியுது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், என்ன சொன்னார், எப்போல்லாம் என்னோடய மனம் வந்து சஞ்சலப்படுதோ, எப்போல்லாம் என் மனசு வந்து கஷ்டமாக இருக்கும், அப்போ நான் சத்தமாக அப்படியே என்னோட நெஞ்சே என்னோட லங்ஸே இது பண்ணுற கிளியற மாதிரி நான் வந்து கௌரங்கான்னு கத்துவேன். இப்போ நான் 3 வாட்டி கத்தின பிறகு என்னோடய மனசு வந்து அடங்கிடும், எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான எண்ணங்களும் வராது அப்படி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சரிதான் பிரபு, ஆனால் சம்டைம் நம்ம வந்து வேலை இடத்துல இருக்கலாம், இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். இல்லைனா வந்து நம்ம எங்கேயாச்சும் நம்மளால் சத்தமாக சொல்லக்கூடியது ஒரு சூழ்நிலை வரலாமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அவர் சொன்னார், இல்லை அதே மாதிரி கத்தணும், அதே மாதிரி நம்மளுடைய லங்ஸை கிளியற மாதிரி, அப்படி தொண்டெல்லாம் கிளியற மாதிரி கத்தணும், கௌரங்கான்னு கத்தணும், ஆனால் சத்தம் வரக்கூடாது அப்படின்னு கத்தணும். மனசுக்குள்ளேயே வந்து கௌரங்கான்னு கத்தணும், ஆனால் சத்தம் வராமல் கத்தணும். அதுவே போதும். பகவானுடைய இந்த மோமெண்ட் நம்ம வந்து கௌரங்கான்னு சொன்னாலே போதும், நம்ம லைஃப் வந்து இஸ் பெர்ஃபெக்ட், நம்ம லைஃப் வந்து வெற்றி அடைஞ்சிடும். நான் ஒரு முறை நானும் சில நண்பர்கள்லாம் வந்து போகும்போது, பக்தர்கள் போகும்போது, ஒரு எந்த இடம்னால வந்து உறுதியாக சொல்ல முடியல, ஏதோ ஒரு நண்பரோட வீட்டுக்கோ எங்கேயோ
திங்க் பேராவோ எங்கேயோ ஒரு உள்ளே போயிட்டு இப்போ நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பேப்பரில் வந்து கம்புங் கௌரங்கான்னு எழுதிட்டு போய் இந்த கம்புங் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டினோன்னா இந்த பேப்பரை கொடுத்தானே இனி கம்புங் ஜலன் கிருஷ்ணா கம்புங் கௌரங்கா சைத் அப்படின்னாடுங்களா அப்படின்னு நிறையா பேர் இந்த போயிட்டு நம்ம ஆள்லாம் கேட்குறது. ஸோ கௌரங்கா மகாபிரபு பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம். ஸோ கௌரங்கா மகாபிரபுயோடைய பேரை சொல்கிறது ரொம்ப 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 சிறப்பு. காலையில் எழுந்திரிச்சோன்னு சொல்லுங்கள், பகவானுடைய கருணை நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் கௌரங்கா மகாபிரபுடைய வேண்டுகோள் என்னன்னா, கௌரங்கா மகாபிரபுடைய பேரை சொல்கிறதோட பகவானுக்குடைய ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறது தான் கௌரங்கா மகாபிரபு சொல்லுவோம். அதனால் நம்முடைய ஒவ்வொரு மாலையாக இருந்தாலும் சரி, ஒரு நாமமாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக நம்ம செஞ்சு முடிப்போம். சரியா? ஹரே கிருஷ்ணா 9 ஆச்சு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப பொறுமையாக கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக உயர்ந்த பக்தர்கள் தான். எனக்கு என்னால் தெரிஞ்ச சொல்லி கொடுத்த விஷயங்களை நான் கூட வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டா பிரணாம். தண்டா பிரணாம் பிரபு. ஓகே பக்தர்களே, எதுவும் கேள்விகள் தான் நீங்க தாராளமா கேட்கலாம் பிரபு கிட்ட. பிரபு கண்டிப்பாக ஆன்சர் கொடுப்பார். கிருஷ்ணா, வேறு கேள்விகள் இல்லைன்னா எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டது இந்த 10 நாளும் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இந்த 10 நாட்களாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹரே கிருஷ்ணா. பிரபு தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்யூ பிரபு. என்னது எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சவுத்தும் நார்த்தும் வந்து கொலாபரேட் பண்ணுறது. ஓகே ப்ரோ, ஏதோ நம்ம ஒரு சின்ன முயற்சி, அதுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி பிரபு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி பிரபு. நன்றி பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. கண்டிப்பா நாளைக்கு வந்து கண்டிப்பா கலந்துக்கங்க. நாளைக்கு வந்து 2வது நாள் கிளாஸ், செகண்ட் டே. ஓகே, நாளைக்கு வந்து நிறைய நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் அடுத்தடுத்த ஸ்பீக்கர்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. ஓகே, கண்டிப்பா அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வீர பிரபு தேங்க்யூ ஸோ மச். தண்டப்பிரணா மஞ்ச கல்பத்தர பச்சா கிருபா சிந்து பிஏ பச்சா பைதான பாபு நிப்பு வைஷ்ணவ நிபுண ஆனந்த கோடி வைஷ்ணவ பிருந்த கி ஜெய். தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. கூட கி ஜெய். தேங்க்யூ ஸோ மச். Hare Krishna. Thank you, Prabhu.